லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கார ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. என்ன சார் ஜான்வரியிலேருந்து இதுதான் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யார் அப்படிங்கிற விஷயத்த உணரக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூரியன், அவர் யாருங்க? ஆளுமைக்குரிய ஒரு கிரகம். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அப்படியே மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி வந்தோம் அப்படின்னா யுரேனஸ் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்குங்க. இந்த பிளானட் தான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிற வேதிக் பிளானட் தெரிகிற மாதிரி மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் யுரேனஸ் தான் உங்களுடைய ராசிநாதன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிராக்கலான மந்த் என்ன அப்படின்னா, யுரேனஸ் உங்களுடைய ராசியிலே இருக்கு. எப்போ வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட மந்தோட எண்டு வரைக்கும் உங்களுடைய ராசியில தான் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகம் உணரக்கூடிய ஒரு காலகட்டம். வாய்ப்பு இருந்தால் தானங்க ப்ரூவ் பண்ண முடியும். இது நாள் வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மந்த்துங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மிட் ஆஃப் த மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாவும் உள்ள வராரு. அப்போ பிரேவாக ஒரு விஷயத்தில் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஸ்கில்லில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடம்ங்கிறது என்னது? ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்கிறோமா? இந்த பிளேஸில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், குரு, இந்த 3 பேரும் ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிறாங்க. இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய ஃபினான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக காசு பணத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறார். 3ஆம் இடம்ங்கிறது என்னது? முயற்சி ஸ்தானம். அதுவும் இயர்லி ஆஃப் ஜூன்லேயே அவர் வந்துடுறாரு. அப்படிங்கிறப்பயே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அட்டகாசமாக இருக்க போது. இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன் சார், ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அடுத்தடுத்து சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல ரொம்ப எக்ஸலண்ட்டாக கேது இருக்கிறார். கேது லைஃபுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டாருங்க உங்களுக்கு. இனி என்ன பிரச்சனை? லைக் மென்டார் மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே போகிறாரு. இவன் இப்படிப்பட்டவன், இவனோட சேரு, இவனோட சேராத, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கூடவே இருந்து ஒரு மென்டார் கைட் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரியான விஷயத்தை தான் கேது பண்ணிகிட்டே இருந்தார். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த ரெண்டுமே ஒரு செலஸ்டியல் பாடிஸ். இது மாடர்ன் டேர்மில், மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டோங்கன்னா, நிறைய விதமான இல்லூஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி யோசிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 செலஸ்டியல் பாடிஸ் தான். இது ரெண்டுமே கூட உங்களுக்கு ஃபேவராக இருக்கு. அதனால வீணான கற்பனைக்குள்ளே போக மாட்டீங்க. எது ப்ராக்டிக்கலாக நடக்கும், எது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கார ஜென்சி கிட்ஸுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே வாங்க, உங்களுடைய 10ஆம் இடம், அதாவது கெரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த இடத்துல வேதிக் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருக்கிறார்.
இப்போ கெரியர் பாயிண்ட்ல ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். திடீர்னு பார்த்தா அந்த ஆஃபீஸ்லேயே வந்து அவரை வந்து யாருமே கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் ராகுவுடைய அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அடுத்த ஜிஎம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிஹேவ் பண்ண வச்சுருவாரு. ஏன்னா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ராகுவோட வேலை. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு பிளானட் இருக்குது. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டும் இப்போ உங்களுடைய கெரியர் பாயிண்ட்ல தான் நிற்கிது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுடைய கெரியர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரீஷேப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரீஷேப். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த கெரியர் அப்படிங்கிற பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்ல திறமை இருக்கு, வேலை இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. இல்லை எனக்கு கிடைச்ச வேலை பிடிக்கலைங்க, நான் மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், பேப்பர் போடலாமான்னு யோசிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த வேலைக்கு மாறுதல் வாங்கிக்கலாம். அது வந்து ரீஷேப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் ஒரு சில பேர்லாம் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் ஐடி செக்டாரில் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் வடிவமைச்சு வர மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அதில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் ரன் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்கோப்கான விஷயங்கள் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப கவலைப்படாதீங்க. இந்த 10th பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து வருவோம். 11th பிளேஸில் நம்ம தலைவர் சர்டன் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரே, அவர் வந்து நல்லா பண்ணுவாரா, லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ட்டு 2வா வந்து ஸ்பீடில் ஓடி இருப்பீங்க. ஆனால் சேலரி என்னமோ 0.5 வேகத்தில் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடக்கூடிய வேகத்திற்கு ஏற்ற மாதிரியான சேலரி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அப்படியே 12ஆம் இடத்துக்கு வருவோம். இந்த 12ஆம் இடம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். 12க்குனாலே விரயம் தானே சார் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அங்கே யார் இருக்கிறா? நெப்டியூன், கைரான், அதுக்கப்புறம் மார்ஸ். இந்த 3 கிரகங்களும் இருக்கு. இப்போ நெப்டியூன் எடுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நேரங்களில் எமோஷ்னலாக முடிவு பண்ணுவீங்க. இந்த எமோஷ்னல் முடிவுக்கு செவ்வாயும் நெப்டியூனும் காரணமாக அமைவாங்க. அப்போ எந்த விஷயத்துலலாம் எமோஷ்னலாக முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த 2 விஷயத்துலையுமே ரொம்ப எமோஷ்னலாக முடிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய பார்ட்னர் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நீ என் கூட முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை, இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஸோ ட்ரமாட்டிக்கான இந்த விஷயங்களுக்குள்ள எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருந்திருக்கும், அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கால் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சில ஸ்பேஸ் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர்லிஹுட் பிளானட் வந்து நமக்கு உங்களுடைய ராசிக்கு 12ல் வர்றதுனால அம்மாவோட சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிக்காதீங்க. அம்மா அப்படிங்கிற உறவு நமக்காகவே இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறதுனால அவங்க எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வாங்க. ஹெல்த்தில் அவங்க அக்கறை காலத்தில் சொன்னாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். அதுவும் ஜென்சி கிட்ஸ் நல்ல ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நைட் 2 மணி 3 மணிக்கு மேலே தான் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய நெப்டியூன் சில நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஐ சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி ரிஷபத்துக்கு அதுவும் ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு, கொண்டாடுங்க. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.